சப்நெட்டிங் அப்படின்னு சொன்னாலே அந்த பேர்ல பாருங்களேன், ஒரு நெட்வொர்க் இருக்குது, அதை சப்டிவைட் பண்றோம், வெவ்வேறு பிரிவுகளாக பிரிக்கிறோம். சப்நெட்டிங் பிரிக்கிறது, பிரிவுகளாக பிரிக்கிறது. ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒரு கம்பெனி தான், ஆனா நிறைய பிரிவுகளா பிரிஞ்சிருக்கு. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன், அட்மின் அப்படின்னு பல பிரிவுகளா பிரிஞ்சிருக்குது. அப்போ ஒரு கம்பெனிக்கு நெட்வொர்க் நீங்க பண்ணணும்னாலும் ஒரு நெட்வொர்க் இருந்தா பத்தாது, பல பிரிவுகளை கொண்ட நெட்வொர்க்கா இருக்கணும். ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி பிரிஞ்சிருக்குதோ ஒரு ஒரு கம்பெனினா, அந்த கம்பெனி எல்லாம் ஒரே டிபார்ட்மெண்டா இருந்தா சரி வராது. அப்ப யார் என்ன செய்யறானே நமக்கு தெரியாது. அது பிரிவுகளா பிரிச்சு வச்சிருக்கிறதுனாலதான், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம போகணுமா, அப்ப இந்த ஆட்கள் கிட்ட நம்ம பேசினா நமக்கு தெரியும் இவங்களாம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க. அட்மின் கிட்ட போகணுமா, எங்க இருக்காங்க அட்மின்லாம், அந்த ஆள் கிட்ட போய் பேசணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த அவங்களுடைய துறை ரீதியாக அவங்க செய்யற வேலையின் அடிப்படையில் ஒவ்வொரு துறையை பிரிச்சிருப்பாங்க, டிபார்ட்மெண்டா பிரிச்சிருப்பாங்க. அந்த பிரிக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது, நல்லது. யாரு, எது, யாருக்கு என்ன பொறுப்பு, யாரு கேட்டா இந்த வேலை நடக்கும், வேலை நடக்கலைன்னா யாருக்கிட்ட போய் கேட்கணும், நமக்கு தெரியும். டிபார்ட்மெண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் அந்த தெளிவு இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு நீங்க நெட்வொர்க்கிங் பண்றதா இருந்தா எல்லாரையும் ஒரே குரூப்ல போட்டா சரி வராது. எல்லாரையும் ஒரே நெட்வொர்க்ல வச்சிருந்தா சரி வராது. ஆனா ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி 172.16 இதுதான் நெட்வொர்க்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த நெட்வொர்க்கோட டிஃபால்ட் மாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 255.255.00 கிளாஸ் பி தானே இது. ஆமா, கிளாஸ் பி. கிளாஸ் பினுடைய பிரைவேட் அட்ரஸ் இது. கிளாஸ் பில இருக்கிற பிரைவேட் அட்ரஸ். ஸோ இந்த பிரைவேட் அட்ரஸ்ங்கிறது நீங்க யார்கிட்டயும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கம்பெனி யாருக்கிட்டயும், ஐஎஸ்பி கிட்டயோ யாருக்கிட்டயோ இதை யூஸ் பண்ணலாமா வேணாமெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கம்பெனியா முடிவு பண்ணுது. என்ன முடிவு பண்ணுது? 172.16 தான் நம்ம நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் தான் நம்ம இன்டர்னலா எல்லா டிவைஸ்க்கும் தொடர்பு கொள்றதுக்கு நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு கம்பெனி தான் முடிவு பண்ணும். அப்படி முடிவு பண்ண நெட்வொர்க் தான் இது. ஆனா கம்பெனி எத்தனை நெட்வொர்க் கொடுத்துருக்குது? ஒரே நெட்வொர்க் தான் கொடுத்துருக்கு. 172.16 ஒரே நெட்வொர்க் தான். நீங்க தான் நெட்வொர்க்கிங் இன்ஜினியர். இப்போ நீங்க தான் என்ன பண்ணணும், இத டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கணும். இந்த ஒரு நெட்வொர்க்கை எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்து அத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரிச்சு கொடுக்கணும். அது பேர் தான் சப்நெட்டிங். பிரிச்சு கொடுக்கணும். 172.16.00 நெட்வொர்க்கை 6 டிபார்ட்மெண்ட் இருக்கணும், 6 பிரிக்கணும். 7 டிபார்ட்மெண்ட் 15 டிபார்ட்மெண்டா 15 பிரிக்கணும். ஒரே நெட்வொர்க் தான். 172.16 ஒரு நெட்வொர்க் தான். ஆனா அது உட்பிரிவுகளா பிரிக்கும் பொழுது அது சப்நெட்டிங் சொல்றோம். அப்போ இந்த 172.16 மாறவே மாறாது. எவ்வளவு பிரிச்சிங்கனாலும் மாறாது. மாற்றம் இந்த இடத்துல வர வைப்போம். இந்த போர்ஷன் மாறக்கூடாது. ஏன்னா உங்க கம்பெனியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 172.16 தான் நம்ம நெட்வொர்க்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது மாறக்கூடாது.
இந்த போர்ஷன் மாறலாம். இந்த போர்ஷனும் மாஸ்க் பண்ணப்பட்டிருக்கா? மாஸ்க் பண்ணியிருக்கிறாங்களா? இல்ல. 255 போட்டிருந்தா மாஸ்க் பண்ணியிருக்கிறாங்க எல்லா 8 பிட்டும். இந்த 255 எப்படி வந்துச்சுன்னா, இந்த ஆக்டேட்டும் நெட்வொர்க்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த சப்நெட்டிங் 255 டாட் சப்நெட் மாஸ்க். 255.255 என்னது குறிக்குதுன்னா, மேல இருக்கிற அட்ரஸ்ல எதெல்லாம் நெட்வொர்க் போர்ஷன், நெட்வொர்க் பிட்ஸ் 172.16 தான் நெட்வொர்க் பிட்ஸ். சரி, மீதி இருக்கிற 2 ஆக்டேட் நீங்க வந்து சுதந்திரமா நீங்க எதுனாலும் செய்யலாம். அதுக்கு தான் ஹோஸ்ட் பிட்ஸ் பேர் இல்லையா? கிளாஸ் பில தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து ஹோஸ்ட். அந்த ஹோஸ்ட் பிட்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற பிட்ஸை கொஞ்சம் நீங்க கொடுக்கலாம், நெட்வொர்க்கிங்காக கொடுக்கலாம். இப்போ 172.16.1.0 172.16.2.0 இப்பதான் இது வேற மாதிரி தெரியும். இது வேற நெட்வொர்க். இப்போ இது வேற நெட்வொர்க். இப்போ ஆனா மாஸ்க் இதே எழுதுனா இது வரைக்கும் தான் நெட்வொர்க்னு கன்சிடர் பண்ணும். இது வரைக்கும் மாஸ்க் எழுதணும் இல்லையா? அப்பதான் இது ஒரு நெட்வொர்க்காகவும் இது வேற நெட்வொர்க்காகவும் சொல்ல முடியும். நான் சொல்ற புரியுதா? புரியல. பாருங்க, முன்னால இது வரைக்கும் தான் நெட்வொர்க்கிங் இருந்துச்சு. நெட்வொர்க்குக்கு டிஃபால்ட்டா கிளாஸ் பில. ஆனா இப்போ இந்த அப்டேட்ல இருந்தும் நீங்க பிட்டை நெட்வொர்க்குக்காக பயன்படுத்தினாதான் இங்க 1 2ன்னு போட முடியும். அப்படி நீங்க கொடுத்தீங்க, நெட்வொர்க்கிங் கொடுத்தீங்கன்னா தான் சப்நெட்டிங் பண்ண முடியுது. இது 172.16.1 172.16.2 அப்படின்னு நீங்க என்ன .1.2ங்கிறது நெட்வொர்க்கை குறிக்குதுன்னு சொன்னா, அப்போ உங்க மாஸ்க் இப்போ இது வரைக்கும் கிடையாது, இது வரைக்கும் இல்லையா? அப்படிலாம் இல்லை. இருங்க, நல்லா புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க, அப்ரிஷியேட். அப்போ 255.255.255.0 இப்படி சொன்னீங்கன்னா தான் இது ஒரு நெட்வொர்க்காவே கன்சிடர், இது ஒரு சப்நெட்னு சொல்ல முடியும். இது போடாம நீங்க போட்டிருந்தீங்கன்னா, இந்த ஒண்ணு போட்டிருந்தீங்கன்னா வேஸ்ட். சப்நெட்டிங் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாஸ்க் தான் வந்து இதை வேற நெட்வொர்க்கா மாத்தி கொடுக்குது. அந்த 255 போடலன்னா இது வேற நெட்வொர்க் கிடையாது, இது வேற நெட்வொர்க் கிடையாது. அப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து இது கிளாஸ் சி மாதிரி இருக்கு, கிளாஸ் சிக்கு தானே 255.255.255.0ன்னு போடுவோம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அருமையான கேள்வி. இங்க பாருங்க, அது டிஃபால்ட் கிளாசிபிகேஷன். டிஃபால்ட்டா பொதுவா அப்படி பிரிக்கணும்னு பிரிச்சாங்க. அது அது வந்து மேலோட்டமான ஒரு 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 கிளாசிபிகேஷன். ஆனா சப்நெட்டிங்னு வந்துச்சுன்னா அது பேர் என்ன தெரியுமா? கிளாஸ்லெஸ்ன்னு அர்த்தம். கிளாஸ் ஃபுல் வேற, கிளாஸ்லெஸ் வேற. கிளாஸ்லெஸ்னா என்னன்னா, அந்த கிளாஸ் ஏபிசியினுடைய ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு வராது. அந்த 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 மாஸ்க் லிமிடேஷன்ல நிக்காது. அது பேர் தான் சப்நெட்டிங். சப்நெட்டிங்ன்றதே வந்து 16 பிட்டு தான் இருந்தது முன்னால நெட்வொர்க்கிங்க்கு. இப்போ எனக்கு இன்னும் அதிகமா பிட்டு தேவைப்படுது, அதனால இன்னும் அதிகமா எடுக்கிறீங்க நெட்வொர்க்கிங்காக. அப்பவே பிரேக் ஆயிடுது அந்த ரூல். அந்த அந்த சப்நெட்டிங் பண்ண ஆரம்பிக்கும் போது கிளாஸ்ங்கிறது, கிளாஸ் ஃபுல்லுங்கிறது மறைஞ்சிடும். இது கிளாஸ்லெஸ். சப்நெட்டிங் பண்ணீங்கன்னா அந்த டிஃபால்ட் மாஸ்க் எல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. டிஃபால்ட் மாஸ்க்ல அதிகமாக கன்சிடர் பண்ணணும்.
டிஃபால்ட் மாஸ்க் கூட இன்னும் எவ்வளவு அதிகமோ அதை சேர்த்துக்கணும். இங்க டிஃபால்ட் மாஸ்க் எவ்வளோ 255.255. அதனோட நான் இன்னொரு ஒரு 8 பிட்டு சேர்த்துருக்கிறேன். அப்போ 24 பிட்டு நெட்வொர்க்கிங்க்கு சப்நெட்டிங் பண்ணதுனால. இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த ஈஸி சப்நெட்டிங் பண்ணேன். இது இந்த மாதிரி எல்லாம் சும்மா எடுத்தவொடனே 8 பிட்லாம் கொடுக்க மாட்டாங்க. 8 பிட்லாம் கொடுக்க மாட்டாங்க. 8 பிட் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கு ஹோஸ்ட்டுக்கு அப்போ இன்னும் 8 பிட்டு தான் இருக்கு டோட்டலாகவே. அப்புறம் கம்ப்யூட்டர்ல 300 கம்ப்யூட்டர் 400 கம்ப்யூட்டர் இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் 8 பிட்டு கொடுத்துட்டீங்க இங்க இருந்து 3வது ஆக்டேட். இப்போ ஹோஸ்ட்டுக்கு இன்னும் 8 தான் இருக்கு. இதை வந்து டிபார்ட்மெண்ட் 1 கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுங்களேன். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 400 எம்ப்ளாயி இருக்கிறான். இதுல எத்தனை ஐபி அட்ரஸ் வரும்? 254 ஐபி அட்ரஸ் தான் வரும். 8 பிட்ல 254 தான் வரும். ஏன் தெரியுமா? 172.16.1.1 ஆரம்பிப்பீங்களா? 0 யூஸ் பண்ண மாட்டீங்க தானே? ஆமா. அடுத்தது ஏன்னா 0 வந்து நெட்வொர்க் குறிக்குது. .2 .3 போகும். .255 யூஸ் பண்ண மாட்டீங்க. அது பேர் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். அந்த நெட்வொர்க்கினுடைய ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். அப்போ 8 பிட்டு தானே இருக்கு ஒரு ஆக்டேட்ல. கால்குலேட்டர் எடுங்க, நானே எடுக்கிறேன். பாருங்க, 2 to the power of 8 பிட். ஏன் 2 to the power of 4னா பைனரி நம்பர் தானே, அதனால 2 to the power of 8 போட்டோன்னா 256 வருதா? அதுல 2 ஏன் மைனஸ் பண்றோம்? இந்த 0 நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அது நெட்வொர்க்கை குறிக்குது. 255 யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து ப்ராட்காஸ்ட். அப்போ மொத்தமே 254 ஐபி அட்ரஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் 8 பிட் இருந்தா. ஆனா உங்களுக்கு எத்தனை தேவை இருக்குது? 400 ஐபி அட்ரஸ் தேவை இருக்கு. அப்போ இந்த மாதிரி 8 பிட்டையும் தூக்கி நம்ம நெட்வொர்க்கிங் கொடுக்க கூடாது. நெட்வொர்க்கிங்க்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுத்துட்டு மீதியெல்லாம் ஹோஸ்ட் வச்சிருந்தீங்கன்னா 400 கிடைச்சிருந்துருக்கும். சரி, அது எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம டீடைல் சப்நெட்டிங்க்கு போறோம். அதுக்கு முன்னால சில அடிப்படையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் போகணும். என்னென்ன, இங்க நான் ஒரு ஐபி அட்ரஸ் எழுதுறேன், நெட்வொர்க் எழுதுறேன். இதனுடைய கிளாஸ் என்னன்னு சொல்லுங்க. ஏ. அடுத்தது 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 ரைட். இப்போ இதனுடைய மாஸ்க் என்ன? சப்நெட் மாஸ்க். இதுக்கு இதுக்கு கிளாஸ் சி கொடுக்கும். இந்த 0 பார்த்து ஏமாந்துடாதீங்க. கிளாஸ் சினா இதுதான் நெட்வொர்க், 3 ஆக்டேட்டிவ் நெட்வொர்க். அந்த 3 ஆக்டேட்டிவ் நெட்வொர்க் குறிக்கிறது தான் இது. அடுத்தது
அடுத்தது இதுல ஃபர்ஸ்ட் ஐபி. ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் கட்டாயம் ஒரு தொடக்கம் இருக்கு இல்லையா? அதே போல இந்த லாஸ்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லாஸ்ட் ஐபின்னு சொல்ல மாட்டோம், ப்ராட்காஸ்ட் ஐபின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னால இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா லாஸ்ட் ஐபின்னு சொல்லுவோம். உண்மையிலே லாஸ்ட்டை வந்து ப்ராட்காஸ்ட்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து வேலிட் ஐபியா கன்சிடர் பண்ண முடியாது. ப்ராட்காஸ்ட் ஐபிங்கிறது அந்த நெட்வொர்க்ல எல்லாருக்கும் அனுப்புறதுக்கு ஒரு அட்ரஸ் தான் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். அந்த நெட்வொர்க்ல ஒரு அட்ரஸ் வேணும், அந்த அட்ரஸுக்கு அனுப்புனா எல்லாருக்கும் போயிடும் அப்படின்னு சொல்றது தான் அந்த ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். ஸோ இந்த நெட்வொர்க்ல ஃபர்ஸ்ட் ஐபினா என்ன எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்ல ஃபர்ஸ்ட் ஐபி என்ன வரும் சொல்லுங்க. $10.0.0.1 இதான் ஃபர்ஸ்ட் ஐபி. அந்த நெட்வொர்க்ல ஃபர்ஸ்ட் ஐபி கேட்டேன். ஓகே, ஸோ இங்க தான் ஹோஸ்ட்னா இந்த இடத்துல தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். சரி, இந்த நெட்வொர்க்ல ஃபர்ஸ்ட் ஐபினா சரி. அடுத்தது அதுல ப்ராட்காஸ்ட் அப்படின்னா இது வரும் 10. எல்லா ஹோஸ்ட் பிட்டும் ஒன்னா இருந்தா என்ன வரும்? அதுதான் ப்ராட்காஸ்ட். எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு? 24 ஹோஸ்ட் பிட் இருக்கு இல்லையா? 24 ஹோஸ்ட் பிட்டும் ஒன்னா ஆயிடுச்சுன்னா ஒன்னா இருந்தா ஜீரோ இல்லாம அதுதான் ப்ராட்காஸ்ட். அப்போ இதான் நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஒரு கம்பெனியில ஒரு எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கும், ஒரு கம்பெனியில் இருக்க எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கும் ஒரு பேக்கெட் அனுப்பணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அந்த கம்பெனியினுடைய இந்த ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா எல்லாருக்கும் போயிடும். ஒரே ஒரு பேக்கெட் இந்த அட்ரஸ் அனுப்பிச்சீங்கன்னா எல்லாருக்கும் போயிடும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, மொத்த கம்பெனிலயும் வந்து 10ன்னு தான் ஆரம்பிக்குது, ஐபி அட்ரஸ் 10ன்னு ஆரம்பிக்குது. அப்படின்னா அந்த 10 ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்க்கு பேக்கெட் அனுப்பினா எல்லாருக்கும் போயிடும். இதுதான் அந்த 10 நெட்வொர்க்கினுடைய ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். இதுக்கு ஒரு அட்ரஸ் முன்னால அப்படின்னா என்ன எழுதுவீங்க? 10.255.255.254 இதுதான் லாஸ்ட் ஐபி. ஆமா 256. ஆனா 0ல இருந்து ஆரம்பிச்சா 255ல தான் முடியும். 1ல இருந்து நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா தான் 256 வரும். நீங்க தான் இங்க ஜீரோவையும் கன்சிடர் பண்றீங்களே நெட்வொர்க்குக்காக. சரி, அடுத்தது இதுல எது என்ன ஃபர்ஸ்ட் ஐபி? என்ன இதுல ப்ராட்காஸ்ட் என்ன? லாஸ்ட். ரைட், அடுத்தது நல்லா யோசிச்சு சொல்லணும். மாஸ்க் எது வரைக்கும் ஆயிருக்கு?
சொல்லுங்க. 9116. அதுக்கு பேர் தான் மாஸ்க். இதை நீங்க மாத்தக்கூடாதுன்னு அர்த்தம். இங்க லாஸ்ட் டைப் சொல்லுங்க. ம், 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 ம். 192 இல்ல, அது 190. ம், 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 ம். அவ்வளவுதான். ஸோ இதை நீங்க அப்புறமா காப்பி பண்ணுங்க, இல்லை இப்போவே பண்ணனாலும் பண்ணலாம். புரிஞ்சுதா? சரி, அப்போ அப்புறம் காப்பி பண்ணுங்க வீடியோ பார்த்து. நம்ம அடுத்தது போலாமா? சரி. சப்மிட்டிங் பண்றதுக்கு இப்போ நம்ம பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி, ப்ராட்காஸ்ட் ஐபி, இந்த நாலேஜ் வேணும். இது சப்மிட்டிங் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி, ப்ராட்காஸ்ட் ஐபி எழுதி இருக்கிறீங்க. சப்நெட்டிங் பண்ண ஒவ்வொரு சப்நெட்டுக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி, ப்ராட்காஸ்ட் ஐபி தேவைப்படும். ஸோ இதை நல்லா சக்சஸ்ஃபுல்லா எழுதுனா, இதை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டாதான் அதை புரிஞ்சு எழுத முடியும். இது புரிஞ்சுதா? சரி, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஐபி அட்ரஸ்ல மொத்தம் எத்தனை ஆக்டேட் இருக்கு? 4 ஆக்டேட் இருக்கு. ஒரு ஆக்டேட்ல 8 பிட் இருக்கிறது. நம்ம எப்படி அதை யூஸ் பண்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, மீதி 3 ஆக்டேட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஒரு ஆக்டேட்ல இந்த ஒரு பிட் மட்டும் ஆனா இருந்ததுன்னா, மீதி எல்லாம் ஜீரோவா இருந்ததுன்னா, இதனுடைய வேல்யூ என்னன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. வேகமா சப்மிட்டிங் பண்ணோம்னா ஒவ்வொரு முறையும் வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இது 2 to the power of 0, இது 2 to the power of 7. என்னங்க ஒண்ணுங்கிறீங்க? இங்க 0, இதுதான் 2 to the power of 1. அப்படியா? சரி. அப்போ ஒவ்வொரு முறையும் 2 to the power of 7 என்னன்னு கால்குலேட் பண்ணி உட்காந்துருக்க கூடாது. இப்போ மீதி எல்லாம் 0 இருக்கு, அதனால அதை பத்தி கவலை கிடையாது. இப்போ இங்க 2 to the power of 2, 4. இங்க 4 0 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 0 தான். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நமக்கு ஒன்னா இருக்கிறது இந்த பிட் மட்டும் தானே. அப்போ இதனுடைய மொத்த வேல்யூ என்ன தெரியுமா? டெசிமல்ல இதனுடைய வேல்யூ என்னவோ, இந்த பிளேஸ் வேல்யூவோட வேல்யூ என்னவோ அதுதான். இந்த பிளேஸ்க்கு 2 to the power of 7க்கு அதை வேற அப்புறம் பேசலாம். இப்போதைக்கு இதுக்கு சொல்லுங்க. 2 to the power of 7க்கு என்ன மதிப்புன்னா, என்ன பிளேஸ் வேல்யூனா 128. அதை மறந்துடக்கூடாது. அப்போ இதனுடைய மொத்த பிளேஸ் வேல்யூவே நீங்க கூட்டினீங்கனாலும் 128 தான் வரும். ஏன்னா மீதி எல்லாம் ஜீரோவா இருக்கு. ஆமா, அதனுடைய பிளேஸ் வேல்யூ பிளஸ் பண்றீங்க. இப்ப அடுத்தது இங்கேயும் ஒண்ணு இருக்குது.
அதாவது 2 to the power of 6. இங்கேயும் ஒன்று இருக்கு. இந்த இடத்தினுடைய மதிப்பு 2 to the power of 6னா 64ன்னு அர்த்தம். அப்போ இதனுடைய வேல்யூ என்ன, மதிப்பு என்ன? இது ரெண்டுத்தையும் கூட்டணும். மீதி எதையும் கவலைப்பட வேண்டியது இல்லை. என்ன வேல்யூ? வெரி குட், வெரி குட். 192. அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்க கூட்டிட்டு இருக்க கூடாது. 2 பிட் மட்டும் தான் ஆனா இருக்கா, 192 டக்குன்னு சொல்லிடணும். சரி, அடுத்தது மூணு பிட்டு ஆன் ஆயிருக்குங்க. இதுக்கு என்ன வேல்யூ? கரெக்டா? சரி, டூ டு தி பவர் ஆஃப் 4 என்ன வேல்யூ? 16. அப்போ இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும் டோட்டலா? கரெக்ட். இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கும்? 8 இல்லையா? அப்படியே பாருங்க, இதுல பாதி தான் இது. 64ல பாதி தான் 32, 32ல பாதி தான் 16, 16ல பாதி தான் 8. சரி, இது புரிஞ்சுதா? இப்போ இதனுடைய மதிப்பு என்ன? என்ன இப்படி பண்றீங்களே? என்னாச்சு? உங்களதான் கேட்கணும் என்னாச்சுன்ட்டு. இது 2 to the power of 0, இது 2 to the power of 1, 2 to the power of 2, 2 to the power of 3. 2 to the power of 3 8ன்னு உங்களுக்கு தெரியும். 8 பிளஸ் 4 பிளஸ் 2 பிளஸ் 1 15ன்னு சொல்றதுக்கு ஏன் உங்களுக்கு கரெக்டா வரல? 15 தானே இது. நீங்க என்னமோ சொன்னீங்களே. சரி, அடுத்தது இதனுடைய மதிப்பு என்ன? சரி, உங்களுக்கு ஈஸியா இருக்கணுன்றதுக்காக நான் இதை எழுதுறேன். இப்போதைக்கு இதை பார்த்து சொல்லுங்க, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் பார்க்காம சொல்ல பழகிடணும். ஆமா, அது பாருங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க பாருங்க. இது இருந்தா டக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இது உங்க மனசுல எழுதிக்கணும். இப்ப நான் எழுதுறத 16 + 1 17 சொல்லிட்டீங்க. அடுத்தது தயாரா இருக்கிறீங்களா? ம். ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் முடிச்சுக்கலாம். 32 + 7 39. என்ன சொல்லுங்க?
அப்படிலாம் இருக்கும், எப்பவுமே 8 தான் இருக்கும். ஒரு ஐபி அட்ரஸ்னா 4 ஆக்டேட், ஒரு ஆக்டேட்லயும் கட்டாயம் 8 பிட் இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு ஆக்டேட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மீதி 3 ஆக்டேட் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆக்டேட் புரிஞ்சுக்கலாம், ஒரு ஆக்டேட்னா 8 பிட் புரிஞ்சுக்கலாம். ம். சரி, அடுத்தது இந்த முறை நீங்களா சொல்லிடணும். ம். என்னாச்சு, நீங்க மேல சொன்னீங்களேங்க பாருங்க, நீங்க மேல சொன்னதுதான் 2 பிட் இருந்தா 192ன்னு சொன்னீங்க. இப்போ அடிஷனலா லாஸ்டா ஒரு பிட் ஆட் பண்ணிருக்கிறேன். 192 பிளஸ் 193, அவ்வளவுதான் இல்லையா? என்ன எப்படி பண்ணிட்டீங்களே, நல்லா தெரிஞ்சு தானே உங்களுக்கு. சரி, அடுத்தது. ம். முதல் 3 நம்பர்னா 224ன்னு நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். அப்போ 224 பிளஸ் 3 போட்டோம்னா 227 ஆயிடுது. ஏன் 3 போடுறோம்? இது 2 பிளஸ் 1 வந்து 3, 227. எவ்வளவு ஈஸி. அப்போ எதுக்காக நம்ம மேல அதை செஞ்சோம்னா அந்த எக்ஸசைஸ், இது மனப்பாடம் ஆயிரும். ஏன்னா மாறவே மாறாது. இது எவ்வளவு எப்படி பாத்தீங்கன்னாலும் 8 பிட் தான், 8 பிட்டுக்கு மேல ஏறாது. அப்போ இந்த பிட் ஆனா 128, இந்த 2 பிட் ஆனா 192 மனப்பாடமா தெரியணும். இந்த 3 பிட் ஆனா 224, இந்த 4 பிட் ஆனா இருந்தா 240, இந்த 5 பிட் ஆனா இருந்தா 248, இது 4 பிட் ஆனா இருந்தா 15. இப்படி நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுல காப்பி பண்ணிக்கிட்டீங்களா? பண்ணிடுங்க. சரி, அடுத்தது இந்த முறை கரெக்டா சொல்லிடணும். ம். 128 பிளஸ் 15 இல்லையா? 128 பிளஸ் 15, இது என்னது? இது எப்படி 14? இது 8 பிளஸ் 4 பிளஸ் 2 பிளஸ், அப்ப என்ன வரும்? 143 வரும். சரி, இப்பயும் கரெக்டா சொல்லாதனால நான் திருப்பி இன்னொரு ப்ராப்ளம் கொடுக்க வேண்டியது இருக்கு. நீங்களா சொல்ற வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கணும். ம். இந்த மாதிரி வந்தா என்ன தெரியுமா பண்ணணும்? டோட்டலா எவ்வளவு வரும்? எல்லாமே ஆனா இருந்தா என்ன வரும்? 255 வருமா? மைனஸ், அப்படி பண்ணும். சரி, அடுத்தது சொல்லலாமா? ம். ம். சரி, நம்ம இந்த இடத்துல நிறுத்துவோம்.